அந்த ஃபஸ்ட்டில் இருக்க பொண்ணு, இந்த பொண்ணு, இவன் அந்த 4வது. இவங்க எல்லாருமே என்னோட பிள்ளைங்க. இவங்களோட பிள்ளைங்க தான் இந்த 2 அந்த கடைசியில் இருக்க பிள்ளைங்க. இவங்க அப்படியே இவங்களுக்கு கீழே அடுத்து வரவங்களும் இவங்க பிள்ளை தத்தெடுத்துக்குவாங்க. இவங்களுக்கு என்ன ஆனாலும் நான் தான் பொறுப்பு. இவங்க வாழ்க்கையில் உயர்ந்தாலும் அதுக்கு நான் தான் பொறுப்பு. வாழ்க்கையில் தாழ்ந்தாலும் இவங்களுக்கு ஒரு மெடிக்கலோ எதுவாக இருந்தாலும் அது என்னோட இதாக இருக்கும். அதை வந்து கைட் பண்ணுவோம். வந்து எல்லாருமே பெக்கிங் தான் பண்ணி ஆகும். ஏன்னா பேரண்ட்ஸ் ஏற்றுக்கிற மாட்டாங்க. நம்ம வீட்டிலேருந்து எந்த ஒரு எடுத்துகிட்டு வந்தால் அது களவாண்டுட்டு போயிட்டாங்கிற பேர் நம்ம லைஃப் லாங் இருக்கும். அதனால் நிறைய பேர் அந்த பாட்டு சர்டிஃபிகேட் கூட எடுத்து வர மாட்டாங்க. வீட்டில் இருந்து நம்மளை எடுத்துகிட்டு போயிட்டாங்க களவாண்டு. நம்ம சர்டிஃபிகேட் தான் எடுத்துருப்போம், களவாண்டாங்கிற பேர் வந்துச்சுன்னா திரும்ப அந்த ஃபேமிலிக்குள்ளே போகிறது ரொம்ப கஷ்டமாகிடுது. வீட்டிலேருந்து வெளியே வரும்போது யாருமே எந்த ஒரு இது இல்லாமல், பின்பலம் இல்லாமல், பணபலம் இல்லாமல் தான் வெளியே வரும். இங்கே வந்தோடனே நம்ம பேக்கிங் தான். ஏன்னா உங்களை நாடி வந்தாலே நீங்கள் ஒரு ஃபேக்ட்ரி வச்சிங்கன்னா இந்த ஃபேக்ட்ரியில் வேலை தருவீங்க. நீங்களே பேக்கிங் பண்ணும்போது அப்போ உங்களை நான் சாரும்போது நீங்கள் அந்த பேக்கிங் தான் வழி காட்டுவீங்க. அந்த பேக்கிங் பாதையில் தான் நாங்கள் எல்லாருமே போயிட்டுருப்போம். இவ்வளோ தூரமாக போயிட்டுருப்போம். அப்போ நாங்கள் இந்த பொண்ணுக்கு அப்போ வயசு இருந்துச்சு. நாங்கள் அப்போ கேட்டோம், பேக்கிங் பண்ணிக்கிட்டு போயிட்டு இருக்கும்போது ட்ரெயினில் டைமிங் இருக்கும்போது 2 நிமிஷம் உட்காந்து பேசணும். அப்போ எனக்கு படிக்கணும், என்னை யாராவது நான் படிக்க வைக்கணும்னு எனக்கு ஆசை. நான் 10 தான் படித்தேன். என்னோடய ஆசை யார் மூலியாவது நான் தீர்த்துக்கு வரணும், நிறைய படிக்க வைக்கணும் அப்படின்னு. அப்போ இந்த பொண்ணு வந்து ஃபார்மசி படித்து முடிச்சிருந்தேன். அப்போ நான் இன்னும் படிக்கிறதுக்கான ஏஜ் இருக்குது, யாராவது நான் MSW படிக்க வைக்கணும், சமூக நலத்துறையில் நான் ஒரு ஆளாக வைக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு மைண்டில் இருக்காங்க. இப்போ இந்த பிள்ளைக்கு டைம்ஸ் ஆல்ரெடி எங்கள் பிள்ளைங்க 2 பிள்ளைங்க படிச்சுட்டு இருந்தாங்க. நான் படிக்க வைக்கிறதுக்கும் நீங்கள் ஒரு பிள்ளையை படிக்க வைக்கிறதுக்கு வித்தியாசம் இருக்குது. அப்போ அவளோட பிள்ளைங்க 2 பேர் படிக்கிறாங்க. அப்போ என் பிள்ளைங்க படிக்கணும், யாராவது ஒரு ஆள் படிக்கணும் அப்படிங்கும்போது நான் இப்போ படிச்சிருந்தேன். வயசு இருந்துச்சு. 2 பேர் அனுப்புனேன். ஒரு ஆளுக்கு வயசு இல்லை, கரசலை தான் பண்ணணும்னு சொல்லிட்டாங்க. இப்போ இவன் மட்டும் இந்த காலேஜில் படித்தான். இவன் இந்த காலேஜில் சேர்ந்தனால சேரும்போது காலேஜ்லேயே நிறையா அவாய்ட் பண்ணாங்க. நான் நிறைய காலேஜ் சேரணும், நாகர்கோவிலில் நிறைய காலேஜ் சேரணும். இந்த காலேஜ்லாம் சொன்னாங்க வேக்கன்சியில் கொண்டு எழுதி போட்டுனாங்க போர்டில். ஆனால் இல்லை, எங்களை பார்த்தோன்னே சீட்லாம் இங்கே இல்லை, ஃபுல்லாகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்புறம் அந்த சார் மூலியமாக தான் இங்கே ஒரு பழைய சிஸ்டர் மூலியமாக தான் சீட் நம்ம கொடுக்க சொல்லிட்டு அப்படின்னு சொல்லி இந்த சிஸ்டர் தான் சீட் கொடுத்தாங்க. இன்னொரு பிரின்ஸிபல் கேட்டாங்க, நீங்கள் எந்த பாத்ரூம் யூஸ் பண்ணுவீங்க? ஐயோ, அவ்வளோ தூரம் கடந்து உள்ளே வந்து பிரின்ஸிபல்கிட்ட பேசும்போது இந்த வார்த்தை கேட்குறாங்களே அப்படின்னு சொல்லி திரும்ப நம்மளை பிரேக்கப் திரும்ப பேக்கிங் தான் போகும் அப்படின்னு நினச்சோம். ஆனால் அப்புறம் அந்த மேடமே மனசு மாறிட்டாங்க. உங்களால் எந்த பிரச்சனையும் காலேஜுக்கு வராமல் இருந்துச்சுன்னா ஹாப்பி அப்படின்னு. அடுத்த வருஷம் வாலண்டியராகவே சீட் கொடுத்தாங்க. இப்போயும் சொன்னாங்க, உங்கள் பிள்ளைங்க எத்தனை பேர் இருந்தாலும் கூட்டு வாங்க. ஏன்னா என் பிள்ளை நடந்துட்டு 2 வருஷம் முடிச்சுட்டா அந்த பிள்ளை போகிற பாதை ஒழுக்கமாக இருக்கிறதுனால இன்னும் கூட்டுவாங்க அப்படின்றதுனால எங்களுக்கு அது வந்து ஒரு ப்ளஸ். நான் பேக்கிங் ட்ரெயினில் பேக்கிங் பண்ணுறோம். நாங்கள் ட்ரஸ்ட் வச்சுருக்கோம். எங்கள் ட்ரஸ்ட் மூலம் நிறைய பேர்